கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வருஷ தொடக்கத்திலே, புதிய வருஷத்திலே, புதிய மாதத்திலே, நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த வார்த்தையை மீண்டுமாக ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் தெரிந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்த வசனம் ரொம்ப எளிதாக மனதிலே பதிந்திருக்கக்கூடிய வசனம் அது. எசேக்கியேல் யாரு 36 நல்லா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கு. எசேக்கியேல் 36 ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் வசனம் கொடுத்திருக்கிறாரு. ஞாபகப்படுத்திக் கொள்வோமே, அதை நினைவுபடுத்திக் கொள்வோம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த வார்த்தை அன்றைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன், பாழானதை பயிர் நிலம் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். இதை ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையிலே செய்யணும் என்று சொன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில பலிக்கணுமா, நடக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணுமா? நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையே ஆண்டவரே சொல்றாரு. என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். படிங்க. மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்திரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். இங்கே ஒரு காரியத்தை பாருங்க. மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். 38 நான் பார்க்கிறோம். மந்தையால் நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும், திரளா இருக்கும். ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களை பெருக பண்ணுவேன். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய விளைச்சலை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலையை, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? நான் அவைகளை பெருக பண்ணுவேன். அப்படி பெருக பண்றதுனால, அப்படி பெருக பண்ணுவதனால சொல்லுங்க, அதனால் நான் கர்த்தர் என்பதை, அதனால நான் தான் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வாங்களாம். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையை செய்ய போகிறார், உங்க குடும்பத்தை செய்ய போகிறார். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த வருஷ தொடக்கத்திலேயே உங்களை அனைவரையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரும்பவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த தொடக்கத்திலே செய்வார். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். இப்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தையும், ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தையும், நன்மையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த அனுபவத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையும் இந்த வசனமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக வேண்டும் என்று சொன்னால், அப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனத்தின்படி உங்களுடைய குடும்பம், உங்கள் வாழ்க்கையிலே வளங்களை எல்லாம் பெருக வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்றார். பெருக வேண்டும் என்று சொன்னால்
நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? இதற்காக நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ண வேண்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இப்ப சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. அத்தியாவசியமான, அவசியமான 3 காரியங்களை நம்ம ஆயத்த பணியாக செய்யும் பொழுது இது உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் வாழ்க்கையிலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கட்டாயம் நிச்சயமாக நடக்கும், நிறைவேறும். அப்ப அதற்கு நாம் செய்ய வேண்டியதை நான் போன தடவை அன்றைய தொடக்கத்திலையும் சொன்னேன், முதல் வாரத்திலையும் சொன்னேன். கர்த்தர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை என்ன? இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை உங்க வாழ்க்கையில பலிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த வசனத்தை தான் நான் திரும்பவும் கேட்கிறேன். நீங்க என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். கவனிங்க, இதை நான் வேறு விதமாக சொல்றேன். பொதுவாக நீங்க ஒரு லோன் வாங்கினாலும் சரி, பள்ளி கல்லூரியில் போய் ஒரு அட்மிஷன் போடுறதா இருந்தாலும் சரி, புரியுதா? ஒரு ரேஷன் கார்டு உங்களுக்கு புதுசாக வாங்கணுன்னாலும் சரி, புரியுதுங்களா? அடுத்தது ஒரு சாதி சான்றிதழோ வருமான சான்றிதழோ உங்களுக்கு வேண்டும், வாங்கணும் என்று சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதனால தான் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. தெரியாதனால தான் நிறைய பேர் பொழைச்சிக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தாலுக்கா ஆஃபீஸு, முக்கியமான இந்த பஞ்சாயத்து யூனியனு, இன்னும் பல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒரு புளிய மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், வேறு என்ன மரம் இருக்குன்னு தெரியல எனக்கு. அதிகமாக இருக்கிற மரம் அதுதான். அங்கங்கே மரம் எல்லாம் இடம் இருக்காது. அந்த மரத்தடியில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. என்னது, ஒரு பழைய காலன்ற அட்டை ஒன்று வச்சுக்கிட்டு, ஒரு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு, ஒரு பேனா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த ஜனங்க நேரம் அங்கே தான் போகும். எதுவாக இருந்தாலும் சரி, இவா என்ன வேணும் பா, உங்கள் கதையெல்லாம் கேட்டுட்டு கிடுன்னு ஒரு விண்ணப்பம் எழுதுவான். இது எழுதினா தான் அங்கே உள்ளே போக முடியும், இது எழுதினா தான் எல்லா காரியமே நடக்கும். இது உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லது, நான் சொல்கிறத கவனிங்க. ஆனால் சில பேருக்கு அது என்னன்னே தெரியாது. போய் நான் அவங்கள்ட்ட நிற்க வேண்டியது, அவன் கேட்குற காசை கொடுத்துட வேண்டியது, அப்புறம் கொண்டு போய் கொடுத்து காரியத்தை முடிச்சிட்டு இருக்கான். இப்படி தான் நிறைய பேர் இன்னும் இந்த காரியங்களில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் ஜனங்க இருக்கிறாங்க. நான் அதை குறைவாக குற்றமாக சொல்ல வரல, அறியாமையை பற்றி நான் சொல்ல வரேன். இப்போ என்ன கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு நாட்டில் சில காரியங்களை அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகளை பெறுவதற்கு இப்படி நடைமுறையில் இருக்கிறது, நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன சொல்கிறார்? இப்போ அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அது ஜெபம் தான், அதுவும் எனக்கு தெரியுது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் என்று சொன்னால் நீங்கள் விண்ணப்பம் போடணும், அதாவது அப்ளிகேஷன் போடணும். புரியுதா? எல்லாவற்றுக்கும் அது இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க, தமிழில் விண்ணப்பப்படியும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ விண்ணப்பம் பண்ணுறதுன்னா என்ன? நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்ளிகேஷன் போடணும். இப்போ என்னென்ன வேணும், என்ன நடக்கணும், என்ன தேவை என்பதை விண்ணப்பம் பண்ணணும். பண்ணும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? விண்ணப்பம் போட்ட விண்ணப்பத்தை எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் எல்லா சலுகையும் யாருக்கும் கிடைச்சிறதும் கிடையாதுங்க. சில விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. சில விண்ணப்பங்கள் தகுதி இல்லை என்று சொல்லி அதை தவிர்த்து விடுறாங்க. நல்லா கவனிங்க. அப்போ உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்கப்படணும், உங்கள் காரியங்கள் நடக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால், நான் திரும்பவும் சொல்கிறேன், அதற்கான காரியத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு 3 முக்கியமான 3 காரியங்களை நீங்கள் கட்டாயம் செய்யும் பொழுது தான் என்னது, ஆண்டவர் சொன்ன அந்த பெருக்கத்தையும் அந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் வாழ்க்கையிலையும், உங்கள் தொழிலையும், வியாபாரத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும். திரும்பவும் நான் அந்த தாலுக்கா ஆஃபீஸுக்கும் யூனியன் ஆஃபீஸுக்கும் நான் வரேன். விண்ணப்பம் எழுதியாச்சு, எழுத தெரியாதவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அடுத்தது உங்கள்கிட்ட அவங்க அந்த எழுதுகிறவங்க கேட்பாங்க, ஆதார் அட்டை கொண்டு வந்திருக்கியா, ரேஷன் அட்டை கொண்டு வந்திருக்கியா, அதுக்கு ஜெராக்ஸு கொண்டா, இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் சேர்த்து வைக்கணும். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அதே போல தான் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒரு விண்ணப்பம் பண்ணும் பொழுது கவனிங்க, ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது.
அதை தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை தான் சொல்ல முடியும், நேரம் இருப்பதை பார்க்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது மூன்று முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். அந்த பலிக்கிற வண்ணமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். பிரியமானவர்களே, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்பதை பார்க்கிறோம். பலுக வேண்டும், பெருக வேண்டும், நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், அதிகமான பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். பாருங்க, ஒரு மனிதன் ஒரு விதையை எடுத்துக்கொண்டு நிலத்திலே விதைக்கும்படியாக போகிறதாக அங்கே இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். இது உங்களுக்கு படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அங்கே நான் பார்க்கிறோம், விதைக்கப்பட்ட இந்த விதையாகப்பட்டது எவ்வளவு பலனை தருகிறதாம்? 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் தருகிறதாம். ஒரு விதையை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தருகிறது. ஒரு நிலம், ஒரு விதை, ஒரு மனிதன். விதைக்கிறது யாரு? ஒரே மனிதன், ஒரே ஒரு மனிதன். ஒரே ஒரு விதையை விதைக்கிறான், ஒரே ஒரு நிலத்தில் விதைக்கிறான். அது எப்படி பலன் தருகிறது? ஒன்று 30ஆகவும் ஆகுது, இன்னொன்று 60ஆகவும் ஆகுது. ஒரு விதை 30 ஆகுது, மற்ற இன்னொரு விதை 60ஆக விளைகிறது. இன்னொரு விதை என்ன செய்கிறது? 100ஆக விளைகிறது. இதைத்தான் அங்கே பிரிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது எந்த இடத்துல விதைக்கப்பட்ட நிலத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இதுக்கு முன்பதாக பார்க்குறோம், நிலம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். கல் பாறை உள்ள இடம், வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளு செடியில் உள்ள விதைக்கப்பட்ட விதையை பற்றி அங்கே சொல்கிறேன். இதெல்லாம் என்ன செய்யுது? முளைக்குது, அழிஞ்சிடுது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மட்டும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தருவதாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த இடத்துல நிலம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்ல மனிதனுடைய நல்ல இருதயமாகிய நிலத்தை அது குறிக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப இந்த நல்ல நிலம் என்பது எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்று சொன்னால், அதையும் இயேசுவே சொல்லியிருக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப நல்ல நிலம் என்பது உங்களுடைய இருதயத்தை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே தேவனால் கொடுக்கப்படுகிற, அருளப்படுகிற, அளிக்கப்படுகிற நன்மையை, ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை, பலுகி பெருக வேண்டும் என்கிற பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இருதயமா எப்படிப்பட்ட நிலமாக இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்கணும். நல்லா கவனிங்க. எல்லா நிலம்தான், எல்லா நிலத்துலேயும் விதைச்சாங்க தான் இல்லையா? அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருந்தது? கல் பாறை நிறைந்த இடமா இருந்ததுனால முளைக்க முடியல, முளைச்சது உடனே இறந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ எந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையாகப்பட்டது முளைத்து பலன் தந்ததாக இயேசு சொல்லுகிறார். அப்போ நல்ல நிலம்.
அப்போ நல்ல நிலம் என்றால் என்ன என்று சொல்லும்போது நான் உங்களுடைய இருதயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படி நம்முடைய இருதயம் ஒரு நல்ல நிலத்தை போல இருக்கும் என்று சொன்னால் அது நல்ல பலனை தரும். இப்போ நம்ம பார்க்க நல்ல நிலத்தில் என்ன பலன் கிடைக்குது? 30, 60, 100 என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ உங்களுடைய இருதயமாகப்பட்டது கர்த்தர் உங்களோடு பேசுகிற, உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, வசனங்களை இங்கே நான் படித்தோம். எங்கே படித்தோம்? இப்போ தான் படித்தோம். என்ன படித்தோம்? வசனத்தை கேட்டு இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயங்களில் வசனம் தங்கிறது இல்லையா? இங்கேயே முடிஞ்சு போகும்போது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுறீங்க. அதுக்கு தான் நான் முன்னே சொன்னேன், குறிப்பு எழுதுகிற ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கன்னு. அப்படி நீ எழுதும்போது அது உங்கள் மனசில் பதியும். சில பேர் இதுதான் தெரியுமேன்னுவாங்க, முடிஞ்சுக்கிட்ட ஒன்றும் வேறு. நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள், நம்ம எடுத்து திரும்பவும் படிக்கலாம், வாசிக்கலாம், தியானிக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்கும். புரியுதா? இப்படி நம்ம திரும்ப அது தியானிக்கும் போது அது மனசில் வந்து தங்கி பதிஞ்சிரும். அப்படி மனசில் வந்து தங்கி அது பதியும் போது, இருதயத்தில் இருக்கும்போது அது என்னத்தை கொடுக்கும்? அது என்னத்தை கொடுக்கும்? ஒன்று 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, இதை குறித்து தான் பவுல் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2:3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அவனிங்க பவுலுடைய பயத்தை பாருங்க, அவருடைய கவலையை பாருங்க. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்திருக்கிறேன்னு சொல்லணும். ஆமாம், பிசாசு எப்பொழுதுமே உங்கள் இருதயத்திலே விதைக்கப்படுகிற வசனங்களை அவன் பொறுக்கி விடுவான். அவன் ஒரு பொறுக்கி. யாரு? பிசாசு ஒரு பொறுக்கி. அதனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனத்தையும் அவன் பொறுக்கிட்டு போயிடுவான். நீங்கள் காத்து கொள்ளாமல் இருந்தால், காத்து கொள்ள தவறினால், புரியுங்களா, என்ன ஆகுமா? உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை அவன் பொறுக்கிட்டு. இதை பற்றி தான் இயேசு சொன்னார். வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதைகள் என்ன செய்தது? காக்கை, குருவி, என்ன பறவைகள்லாம் வந்து உடனே பொறுக்கிட்டு போயிடும். அதுக்கு வேண்டியது ஆகாரம். வழி அருகே இப்படி ஆண்டவர் ஓமையாக சொல்லிகிட்டே வர்றார். கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை சூடு உஷ்ணமானதும் கருகி போயிடுது. அப்புறம் முள் புதர் உள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை முளைந்த உடனே அந்த முள் செடியெலாம் சேர்ந்து அதை அழிச்சிடுது, வளர விடாமல் அதுவும் அழிஞ்சு போகுது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது தான் 30, 60, 100 பலன் கொடுத்து தான். கவனிங்க, அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலனை, நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இயேசு சொன்னது போல் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல, விதையை போல வசனத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் காத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிறைவான பலனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார், முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால்தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்வார். நான் திரும்ப திரும்ப அந்த லோனுக்கு தான் வரேன். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் அரசாங்கத்திலிருந்து கிடைத்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் திட்டம் தெளிவாக தெரியும். எது தெரியுதோ இல்லையே, இப்போ ஆதார் அட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு. எங்கே போனாலும், எதற்கு போனாலும், எதை வாங்கினாலும், எதை கேட்டாலும் ஆதார் இருக்கணும். யோசித்து பாருங்கள். அரசாங்கம் உங்களுக்கு இப்போது எல்லாருக்கும் முதிய
உதவித்தொகைன்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்களுக்கு ஒரு உதவித்தொகைன்னு சொல்லி வழங்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். அப்போ இதெல்லாம் வாங்குவதற்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, அது இதுக்குன்னு ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருக்கிறாங்க. எங்கே போனாலும் ஆதார் அட்டை எடுத்துருவா, அவனுக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன். பார்க்குறீங்க தானே? என்ன சொல்ல வருகிறேன், உங்களுக்கு உரியதாக இருந்தாலும், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதே அவர்கள் நியமித்திருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால் தான் அந்த பலனை பெற முடியுதுன்னு நான் சொல்ல வரேன். ரேஷன் கடையில் இந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க. போய் கையை வீசிட்டு போய் நில்லுங்களை யாருக்கு கொடுப்பான்? ரேஷன் அட்டையை கொண்டு வா கேட்டு அதை வாங்கி அதெல்லாம் குறித்து அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து அதை கொண்டு போய் காட்டினதுக்கப்புறம் பார்த்தா அந்த கரும்பு அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. என் பேர் அங்கே இருக்கு பாருங்க, என் பேர் அங்கே இருக்கு பாருன்னாக்கா ஒன்றும் நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த போய் அந்த அட்டையை காட்டணும், கொடுக்கணும். அதே போல தான் நாம் செய்ய வேண்டியதை செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது செய்வார். நான் சொல்ல வரேன். இப்படி தான் ஆண்டவர் தான் பார்த்துக்கிறாரு, எல்லாம் அவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். செய்ய வேண்டியது என்னன்றது தான் நம்ம சொல்லிட்டு வரேன். உங்கள் முதலாவது உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அது என்ன அர்ப்பணிக்கிறது? என்ன? உங்கள் இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் வந்து தங்கியிருக்க இடம் தரணும். அது தங்கியிருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும்? அது 30ஆகவோ அல்லது 60ஆகவோ அல்லது 100ஆகவோ அது பலன் கொடுக்கும். இப்படி பலன் கொடுக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நன்மையான நிறைவான பலன் வந்து உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, ஈசாக்கு அவனுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தில் என்னத்தை விதைச்சாரு? விதையை விதைச்சாரு. எவ்வளவு அறுவடை செய்தாராம்? 100 மடங்கு. அப்போ எவ்வளவு விதைச்சிருந்தா, ஒரு மூட்டையை விதைச்சிருந்தா 100 மூட்டை அறுவடை செய்திருப்பாருன்றது தான் அதை காட்டுது. அப்போ ஒரே ஒரு விதை என்று சொன்னால் 100 விதையாக அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை தான் இது குறிக்கிறது. அப்போ 100 மடங்கு இந்த நன்மையை பெறுவதற்கு அவர் என்ன செய்தார் என்று சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விதையை விதைச்சா மட்டும் போதாது. விதை விதைச்சாரு தான். விதையை விதைச்சிட்டு சும்மா இருந்துட்டு விளைஞ்சிருமா? நீங்கள் எல்லாம் விவசாயம் செய்கிறவங்க தானே. விதை விதைச்சிடுறாங்க, விதைச்சிட்டு வந்து வீட்டில் உட்காந்து விளைஞ்சிருமா? சொல்லுங்கள். முதலாவது அந்த விலை நன்கு முளைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அந்த விதை நன்றாக முளைத்து விளைய செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ சாதாரணமாக உழவு செய்கிறவர்களுக்கு தெரியும் பாருங்க, நல்லா சேராக்குவாங்க. அப்போ தான் அந்த வேறு பூமிக்குள்ளே போய் அந்த மண்ணில் இருக்கிற அந்த மருந்து, அந்த உரங்களுடைய அதுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சு கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம பார்க்குற விஷயந்தான், தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த பண்படுத்தப்படுகிறது, பக்குவப்படுத்தப்படுகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இருதயத்தை நீங்களும் பண்படுத்தணும், பக்குவப்படுத்தணும்னா ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு இது போல் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வசனத்தை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் விதைக்கிறார். அப்போ இந்த விதை உங்கள் இருதயத்தில் வந்து தங்குதான், இந்த வசனமாகி விதை உங்கள் இருதயத்தில் தங்கியிருந்தால் தான் நல்ல பலனை கொடுக்க முடியும். தங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? முதலாவது இந்த இருதயம் பண்படுத்தப்படணும், பக்குவப்படுத்தப்படணும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சங்கீதம் 119ஆம் அதிகாரம், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட வேண்டியது அவசியம். நிறைய பேருக்கு வசனமே தெரியாது, வசனமே மனசில் தங்கிறதில்ல. வசனத்தை வாசித்தாத தானே அங்கே உள்ள தங்கும். இப்போ சொல்லுங்கள், அப்போ உங்கள் இருதயமாகிய இந்த நிலத்தில்
வசனமாகிய இந்த விதையை விதைக்கும் ஆண்டவர் விதைக்கிறார். அந்த விதைக்கிற விதை உங்கள் இருதயத்தில் தங்கியிருந்தால் மட்டும்தான் அது என்ன பலனை கொடுக்கும்? எவ்வளோ பலனை கொடுக்கும் சொல்லுங்கள்? உங்களுடைய நிலத்துக்கு ஏற்றாற் போல், உங்களுடைய மனசுக்கு ஏற்றாற் போல், உங்கள் இருதயத்துக்கு ஏற்றாற் போல் அது 30ஆகவோ 60ஆகவோ 100ஆகவோ அது பலன் கொடுக்கும். இப்படி நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக மாறும் பொழுது, வாழும் பொழுது தான் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிரம்பும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பலன் கொடுக்கணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற விரும்புகிற பலனை கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு ஆண்டவர் செய்யும்படி அவர் தீர்மானித்திருக்கிற அந்த பலனை அவர் என்ன செய்வார்? கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி பெறுவான். பாருங்க, நீங்க செய்கிற செயல், வேலை, கிரியை அதற்கு ஏற்ற கூலியை பலனை பெறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வேலையாக இருந்தால் நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த ஒரு கூலியை கொடுக்குறார். அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனத்தை உங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். நீங்கள் அதை வைத்திருப்பதனால, நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பதனால ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை நிரப்புவார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தது போல என்ன செய்வேன்னு சொல்கிறாரு? மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். நான் இந்த பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையை தான் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம், ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்திலே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படி அவர் தீர்மானித்திருக்கிறார். இது உங்கள் குடும்பத்தை மட்டும் குறிக்கலை, நம்முடைய சபை ஊழியத்துக்கு நான் வருகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயத்திலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த வசனத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நல்ல நிலத்தில் என்னது விதை விதைத்தவனுக்கு என்ன உண்டாயிடுச்சுன்னு பார்க்குறோம். 30, 60 என்னது 100ஆக அவன் அறுவடை செய்ததாக பார்க்குறோம். அவன் எத்தனை விதைகளை விதைத்தான்? ஒரு விதை, ஒரே ஒரு விதை எத்தனை பலனை கொடுத்தது? ஒரு விதை 30, இன்னொரு விதை 60, இன்னொரு விதை உங்களுக்கு சொல்கிறேன். விதை என்பது வசனத்தை குறிக்கிறது இல்லையா? நான் முன்பே சொன்னேன், அந்த விதை வசனத்தை குறிக்கிறது. நிலம் இருதயத்தை குறிக்கிறது. இது நான் உங்களை பற்றி சொன்னேன், உங்கள் இருதயத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் கண்களில் தென்படுகிற, உங்கள் பார்வையில் இருக்கிற மனுஷனுடைய இருதயமாகிய நிலத்தில் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் 1 30ஆகவும் 1 60ஆகவும் 1 100ஆகவும் பலன் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம எசேக்கியேல் 36, 37, 38 வாசித்தது போல நான் என்ன செய்வேன்? மந்தை பெருகுகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன், நான் உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பலிக்கும். நான் 2 காரியத்தை சொல்கிறேன். முதலாவது, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், காத்துக்கொள்ளணும். இப்போ இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கறது என்னவென்று சொன்னால், உங்களை கொண்டு, உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்புல நடத்தி நம்முடைய மந்தையில் என்னத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. திரும்ப அந்த வார்த்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன போட்டிருக்குது? மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அதே போல் 37 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 37 பாருங்க.
இது 38 பாருங்க. 38 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். நிரம்பி இருக்கும். எங்க? இது நம்முடைய சபை ஆலயத்தை குறிக்கிறது. கர்த்தர் இவ்வாண்டிலே உங்களை கொண்டு உங்கள் மூலமாக என்ன செய்ய போகிறாரு? இந்த மந்தையை பெருக பண்ண போகிறார். இப்படி பெருகிறதுனால என்னங்க நன்மை? நம்ம சபை பெருக வேண்டும் என்பதில் எல்லாருக்கும் அக்கறை உண்டு என்பதை நன்கு அறிவேன். ஆனால் இந்த சபை பெருகும் பொழுது உங்கள் வாழ்வு, உங்கள் குடும்பம் பெருகும். ஒரு தமிழ் புலவர் சொன்னதை நான் ஞாபகம், நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் அது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயரும் போது கோல் உயரும், கோல் உயரும் பொழுது குடி உயரும். இது ஒரு செய்யுள், இங்கே நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு வரப்பு நிறைய, வரப்பில் தண்ணி நிறைஞ்சிருந்ததுன்னா நெல் என்ன செய்யும்? நல்லா விளையுன்றதை காட்டுது. அப்போ நெல் நல்லா விளைஞ்சி நல்லா உயரும் பொழுது என்ன உயருது? வரப்பு உயரும் போது நீர் உயருது, நீர் உயரும் போது நெல் உயருது, நெல் உயரும் பொழுது கோல்ன்றது அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. அரசாட்சி பிரிவுகளுக்கு கோல் உயருது. கோல் உயரும்போது குடி என்று சொல்லும்போது டாஸ்மார்க்கு குடி இல்லை. இன்றைக்கு அதுதான் பெருகிட்டு இருக்கு. இப்போ இது வேறு விதத்தை பாருங்கள், எதையோ ஒன்று சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் கோல் உயர உயர என்ன ஆகிட்டு இருக்கு? இப்போ குடி தான் உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ மூளைக்கு மூளை கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க? ஆனால் குடி என்பது குடும்பத்தை குறிக்கிறது. அதாவது குடிமக்கள், அதாவது இந்த சமூகத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த குடும்பத்தினுடைய நிலை அண்ணா உயர்ந்து நிற்கும் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நான் திரும்ப இங்கே வரேன், அதை எதுக்கு சொல்கிறேன்? அதை சொல்லி நான் இங்கே வரேன் பாருங்கள். இப்படி நீங்கள் இந்த சபையிலே மந்தை பெருகிறது போல மனுஷர்கள் இந்த சபையிலே உங்களை கொண்டு உங்கள் மூலமாக பெருகும் போது 30, 60, 100 பெருக செய்யும் பொழுது, உங்களை கொண்டு உங்கள் மூலமாக செய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருக செய்வார். இதுதான் ரகசியம். இதை செய்யும் பொழுது அது அங்கே நடக்குன்றது தான் ஆண்டவர் சொல்றார். இதை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல நிலமாகிய மனுஷனுடைய மனசுல, இருதயத்தில் நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? ஐயோ, என்ன செய்யணும்? விதையை விதைச்சிட்டு இல்லையா நீ விண்ணப்பம் போடணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்புறம் முதல்ல வசனத்தை விதைக்கணும். சரி, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் போய் ஒரு வசனத்தை உங்களால் விதைக்க முடியுமா என்று சொன்னால் முடியாதுன்னு நான் சொல்லவில்லை. சில பேருக்கு முடியல, போய் சொல்ல தெரியல, சொல்ல முடியல, சொல்கிறது எப்படின்னு தெரியல, சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, சொல்கிறதுக்கு வார்த்தை வரலன்றாங்க. இதை தான் நான் அறிவிப்பில் அனௌன்ஸ்மெண்ட் டயத்தில் சொன்னேன். இந்த வருஷ தொடக்கத்தில், இது வருஷம் பூரா செய்ய முடியாது இப்போ நான் சொல்கிற காரியத்தை. இந்த வருஷ தொடக்கத்தில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னது? அவங்க இருதயத்தில் ஒரு விதையை விதைப்பதற்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு. நான் சொன்னேன், ஒரு காலண்டர் கொண்டு போய் அந்த வீட்டில் வைங்க. நீங்களே, நான் சில இடங்களில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஆணி தானே நாணயம் சொல்லிட்டு மாட்டலாம்னுவாங்க, அவங்க முன்னாலே மாட்டிட்டு வந்துடுவாங்க. அதுபோல் நீங்கள் செய்யும்போது ஒரு வசனத்தை பெரும்பாங்க விதைச்சாச்சு. சரி, அது முடியல, அடுத்தது என்ன செய்யலாம்? இந்த சொன்ன பாக்கெட் காலண்டர். நான் அதுக்காக பேச வரல, உங்கள் வழிமுறையை சொல்லித்தரேன். உங்களுக்கு பேச தெரியாதவங்களுக்கு, பேச முடியாதவங்களுக்கு தான் நான் இதை பேசிட்டு வரேன். புரியுதுங்களா? ஒரு பாக்கெட் காலண்டர் எடுத்து நிறைய ஒரு 10, 20 வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பார்க்குறவங்களாம் ஆளு ஒன்று கொடுக்கும்போது இப்படி அப்படி வாங்கி, இங்கே பாருங்கள், அவன் கீழே போட்டாலும் போடட்டும், இப்படி வாங்கி படித்து பார்த்துட்டு தானே போடுறாங்க. இப்படி பார்ப்பாங்க. கத்தரை நம்புகிற உணவு செழிப்பான்னு இருக்கும். ஐயா, நீனே வச்சுக்க கத்தரை. நான் ஒன்று சொல்கிறேன், நீ படித்து பார்த்துட்டு தானே நம்மகிட்ட கொடுத்துருக்குற. இப்போ வசனத்தை என்ன பண்ணிட்டோம்? நம்ம விதைச்சிருக்கிறோம்.
புரியுதா? இது நல்ல நிலமாக இருந்தால் அது 30 அல்லது 60 பலன் கொடுக்கும். புரியுதா? இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம விதைக்க வேண்டியதை விதைப்போம். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாருமே வசனத்தை விதைங்க. பார்த்தீங்களா? விதைக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? விளைய செய்வார். செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும். திரும்பவும் சொல்கிறேன், நாம் செய்ய வேண்டியது செய்யணும். விளைய செய்கிறவர் யார்? விதைய பூமியில் விதைப்பதோ அல்லது பூமியில் புதைப்பது தான் உங்கள் வேலை. நீங்கள் அதை முளைக்க வைக்கிறீங்க, அது முளைக்குது. அது எப்படி? அது விளைய செய்கிறதும் முளைக்க செய்கிறதும் கர்த்தர் தான், நம்மளால் முடியாது. எனவே நாம் செய்ய வேண்டியது நீங்கள் விதைக்காமையே ஆண்டவர் விளைய செய்வார்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது. விதையே விதைக்க மாட்டாங்களா, வேணாம் விளைஞ்சா எப்படி விளையும்? அதுபோல் வசனத்தை இந்த ஆண்டில் அதிகமாக நீங்கள் எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவாக நீங்கள் அறுவடை செய்வீங்க, ஆத்துமாக்களை. அப்போ அவ்வளவாக நீங்கள் அறுவடை செய்யும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவ்வளவாய் ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தந்து உங்களை நிரப்புவார். புரியுதுங்களா? அப்போ வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்கட்டும். நல்ல நிலம் என்பது என்ன? அது பண்படுத்தப்பட்ட நிலமும் பதப்படுத்தப்பட்ட ஒரு நிலம் என்று நான் சொல்கிறேன். அந்த நிலத்தில் தான் என்ன விளையும்? நல்ல விளைச்சல் விளையும். 30 60 இருந்தாலும் பண்படுத்தப்படாத நிலத்தில் விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. அதை தான் முன்பே சொன்னேன். அப்படிப்பட்ட நிலங்கள் விதைகள் என்ன செய்யுது? முளைச்சி வேறு உள்ளே போக முடியாமல் கருகி போயிடுது, நிலைச்சி நிற்க முடியாமல் அழிந்து போய்கிட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் இருதயம் நல்ல நிலத்தை போல அதை பதப்படுத்தி வைத்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் செய்வார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. சங்கீதம் 51:10 பாருங்க. சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்ன கேட்குறாரு? தேவனே, சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்கப்பா. நம்ம எல்லாருக்கும் தேவை என்ன? இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பம், நல்ல இருதயம் இருந்தால் தான் நல்ல விளைச்சலை நம்ம கொடுக்க முடியும், நல்ல பலனை கொடுக்க முடியும். நீங்கள் நல்ல பலனை கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான பலனை நீங்கள் அடைய முடியும். உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு தேவையான பலனை பெறணும். நான் ஒரு காரியத்தை தான் இப்போ சொல்லியிருக்கிறேன், மீதி அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவான குடும்பத்தில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு பணியை தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நல்ல பலன் கொடுக்கணும், நிறைய பலன் கொடுக்கணும், அதிக பலன் கொடுக்கணும், நிறைவான பலனை கொடுக்கணும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை நீங்கள் அர்ப்பணிக்கணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். நம்ம அதை அர்ப்பணிக்காத பட்சத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஆனால் நாம் சில காரியங்களை நம்மை அர்ப்பணித்து, அதாவது விட்டு கொடுக்காத பட்சத்திலே அவர் கிரியை செய்ய மாட்டார், கிரியை செய்ய முடியாது. அதையும் அவர் செய்வார் என்று அவர் சிலர் எதிர்பார்க்குறாங்க. உங்களை அர்ப்பணிக்காமல், உங்களை விட்டு கொடுக்காமல், உங்களை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிக்கிறதுன்றது தான் சொல்கிறேன். நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்குறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக, அவர் பேசுவதற்காக, உங்களை நடத்துவதற்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். அப்போ இருதயத்தில் ஆண்டோடைய வசனம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்படி சொல்லப்படும் போது தான் அநேகர் செய்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கவனிங்க, அநேகர் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு மனதில்லாமல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
வசனமாகிய விதையை நீங்கள் விதைங்க. அது ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கான காரியத்தை பாருங்க. 3வது வசனத்தை பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாருங்க, வேத வசனத்தை, சத்திய வசனத்தை, நல்ல விதையை உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அநேகருக்கு இதில் விருப்பம் இல்லை. இப்படி விதைக்கப்படும் போது ஆண்டவர் ஆவியானவர் இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது அங்கே போட்டிருக்கு பாருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்வதற்கு மனசு இல்லாமல், இருதயத்தில் இடம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? தங்கள் சுய விருப்பத்துக்கு பிடித்தமான போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கு சபை என்று சொல்லும்பொழுது, ஊழியம் என்று சொல்லும்போது, ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது பல விதமான ஊழியங்கள் இருக்குது, ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உபதேசங்கள் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொன்னால் ஜனங்களுக்கு அது புரியுதில்லை. எல்லாம் இயேசு தானே, எல்லாம் சபை தானே, எல்லாம் ஆராதனை தானேட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது என்று சொன்னால், இது போன்ற ஒரு கண்டிப்பான ஒரு சத்தியத்தையும் உபதேசத்தையும் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அங்கே அவர் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, இப்படி இல்லை, அங்கே எவ்வளோ பரவாயில்ல, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சபைக்குள்ளே இருந்துக்கலான்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு நிறைய பேர் சில கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. எல்லாமே செய்யலாங்க, அந்த சபையில் பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலான்றாங்க. இங்கே தாங்க இன்னும் அப்படிலாம் பேசுகிறாங்கன்றாங்க. அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. எதற்காக எப்படி சொல்கிறாரு என்றது புரிஞ்சு கொள்றதில்லை. நான் இது உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த நகை நட்டுலாம் இருந்தால் போதுங்க, மற்ற காரியத்துக்கு நான் வருகிறேன். சுவாபங்கள், கிரியைகள், உங்கள் வாழ்க்கையுடைய குணநலங்களை பற்றி நான் சொல்கிறேன். கண்டித்து உணர்த்தும் போது சிலருக்கு அந்த காரியங்களில் கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்கிறாங்களாம், தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகளை தெரிந்து கொண்டு எங்கே போனால் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நம்ம பாட்டு வந்தோமா நம்ம பாட்டு போன மாதிரி இருக்கணுங்க சபைன்னா, அந்த மாதிரி சபைக்கு போகிறதாங்க சிலர் விரும்புகிறாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. கவனிங்க, எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்களாம், அதை பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்க. சிலருக்கு ஒரு காரியம் புரியணும். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லிருக்காருன்றதை பார்ப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். உங்களுக்கு என் இருதயத்துக்கு, யார் மனசுக்கு, யார் இருதயத்துக்கு, என் இருதயத்துக்கு ஏற்ற, யார் இருதயத்துக்கு ஏற்ற, கர்த்தர் சொல்றாரு, என் மனசுக்கு விருப்பப்பட்ட, பிடித்த, என் மனசுக்கு ஏற்ற. தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. தாவீதை குறித்து என்ன சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய மனசுக்கு ஏற்ற, இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை பார்த்தது போல இங்கு வாசிக்கிறோம், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை சொல்லுங்க கொடுப்பேன். இங்கே புரிஞ்சுக்கணுங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சது அல்ல, உங்கள் விருப்பத்துக்கு அல்ல, உங்கள் இஷ்டப்படி அல்ல. எனக்கு இவரெல்லாம் பிடிக்கலைங்க, இங்கே பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன்னு இங்கே சொல்லலை, கொடுக்கவும் மாட்டார். அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை தான் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சில பேருக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காது, இவர் சரியில்லை, அது இல்லை. அப்போ ஏன் சரியில்லை, எதனால் சரியில்லை, கண்டிக்கிறாரு. கண்டிக்கிற உபதேசம் அது கஷ்டமாக இருக்குது, கண்டிக்கும் போது கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு பிடிக்கல, வேண்டாம், நாங்கள் அவர் ரொம்ப நல்லவர். பாருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு தேடிட்டு போகிறதில்ல. அதுக்கு ஒரு வசனம் நான் சொன்னேன், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி கண்டித்து உணர்த்தும் போது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்வதற்கு மனசு இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம், அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு இசைந்து போகிற, எது சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறவங்களா இருக்கணும், எதையும் கண்டுக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, என்ன வேணாலும் செய்யணும், என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடணும், கேட்கக்கூடாது, பிரசங்கத்திலையும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பிரசங்கமும் பண்ணக்கூடாது.
நேராகவும் சொல்லக்கூடாது. நாங்கள் பாட்டு சபைக்கு வருவோம், போவோம், வருவோம், அதோடு போயிட்டுருக்குறோம். எதுலேயுமே தலையிடக்கூடாது. உங்களை நான் சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்லவர்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களை இந்த சபையில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யாராருக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பனை கொடுப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட மேய்ப்பனா? அவர் மனசுக்கு பிடிச்சது. இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மேய்ப்பர் யார்? ஆண்டவருக்கு பிடித்து இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்கள் மனசுக்கு பிடிச்சது அல்ல, உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும் எது இது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியமில்லை என்று நான் நம்புகிறேன். புரியுதலா? நான் இருக்கிற வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னு தவிர உங்களுக்குள்ளே அப்படி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லலை. அங்கே ஒன்று இங்கொன்றுமாக ஒரு சிலர் சில காரியங்களை பேசலாம், நினைக்கலாம், சொல்லலாம். கவனிங்க. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நிறைவான பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இதயத்தில் ஆண்டுடைய வசனம் நிலைச்சிருக்க வேண்டும். அது நல்ல பலனை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்குறதாக நீங்கள் மாறும்பொழுது, அதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்பொழுது, உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு அடைக்கும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றிலையும் என்ன செய்வார்? அவர் கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தையின்படியாக என்ன செய்வார்? உங்களை திரளாக பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வருமானத்தை, உங்கள் தொழிலை, உங்களுடைய விவசாயத்தை, ஒரு கையின் வேலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக செய்வார். இந்த வருஷத்திலே கர்த்தர் பெருக செய்வதற்கு நீங்கள் ஆயத்த பணி, திரும்பவும் சொல்கிறேன், ஆயத்த பணியாக நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியத்தை சொல்லிருக்கிறேன். இன்னும் 2 காரியம் இருக்குது, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். முதலாவது காரியம், உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. இருதயமாகிய நிலத்தில் கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் நிலைத்து இருக்கணும். ஆண்டவர் விதைக்காமல் விதைக்கிறாரு, அது உங்கள் மனசுக்குள்ளார இது தங்கி அது முளைச்சி அது விளையுதா, விளைச்சலை கொடுக்குதா, பலனை கொடுக்குதான்றது ரொம்ப முக்கியம். இல்லை அந்த பண்படுத்தப்படாத என்னது தகுதியில்லாத நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வீணாக போகிறது போல் உன்னுடைய வாழ்க்கையில் உன் இதயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வசனங்கள்லாம் வீணாகி போகுதுன்னு சொன்னால் உன் வாழ்க்கையும் வீணாகிடும். வேண்டாம். அப்போ நம்ம நல்ல நிலத்துக்கு ஏற்றார் போல் உங்கள் இருதயத்தை பதப்படுத்த கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதெல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். ஒருவேளை சரியில்லைனாலும் அது சரிப்படுத்துவார். அவர் கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம விட்டு கொடுக்காமல் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, கிரியை செய்ய மாட்டார். அதையும் அவரே செய்யணும்னு சிலர் எதிர்பார்க்குறாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், அவரே எல்லாத்தையும் செய்ய சொல்லுங்கள். அப்படிப்பட்டது செய்ய மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யணும்னா நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பவுல் சொல்கிறார்ல, நீங்கள் உங்களை ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு கேட்டுக்கொள்ளுன்னு சொல்கிறார். அதனால் கர்த்தருக்கு நோய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயம் ஒரு நல்ல நிலமாக மாறணும், நல்ல நிலமாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தை வசனங்கள் என் இருதயத்தில் விதைக்கப்படணும். விதைக்கப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நான் காத்து கொள்ளணும். அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அதற்கு ஏற்றாறு போல் என் இருதயத்தை நீங்கள் சீர்படுத்த ஆண்டவரே, என்னையும் முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட்.
ஒரு நிமிஷம் உங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நல்ல நிலமாக என் இருதயம் மாறணும். என் இருதயமாகிய நிலத்தில் நல்ல விதையை விதைக்கணும். ஆண்டவரே, நான் உமக்காக 30, 60, 100 பலன் கொடுக்கணும். என் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நான் நல்ல பலனை கொடுக்கிறவனாக மாறணும், வாழணும். அதன் மூலமாக என்னுடைய குடும்பம், என் பிள்ளைகள் நன்றாய் வாழணும். ஆண்டவரே, அவர்கள் விருத்தி அடையணும். ஆண்டவரே, பெருக செய்யணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. அப்படி நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ரீபாலதார சந்தன மனாதி ரதார பலவ ஓ ரீபாலாந்தராரி சந்தன மனாந்தராரி யாதுலா கரவர. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் தங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாக மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவங்களுடைய இருதயத்திலே, அந்த நிலத்திலே உம்முடைய விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதுப்பா. இன்றைக்கும் உம்முடைய வசனமாகி விதையை விதைத்திருக்கிறோம். ஆவியானவர் விதைத்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாக நீ விளைய செய்கிறவர் நீர் அல்லவா. விளைச்சலை பெருக செய்யுங்கப்பா. பெருக செய்யும். அவருடைய குடும்பங்கள் பெருகணும். அவருடைய வாழ்க்கை பெருகணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தொழில் பெருகணும், வியாபாரம் பெருகணும், விவசாயம் பெருகணும், விளைச்சல் பெருகணும். கையிட்டு செய்கிற அவர் வேலைகளில் ஆசீர்வாதம் பெருகணும். கர்த்தரப்படி செய்வீராக. கர்த்தருக்கு நன்மையை கட்டளை இடுவீராக. பெருக்கத்தை பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.